லைட்ஸ் ஆன். காமிங்க. கேவலமா இருக்கு. எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேன்றாரு. அடுத்தது காமிங்க. நெக்ஸ்ட் வாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கு. டேய் என்னடா இது? படமே முடிஞ்சிரா, போட்டோ ஷூட்ரா இது. நான் இவன இருக்க சொல்லா. டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சாரிண்ணா. டைம் ஆச்சுடா, ஈவினிங் சப்மிட் பண்ணனும்டா. ரெடி போஸ். லைட்ஸ் ஆஃப். படமே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் கேட்குறேனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்கண்ணா. இது ஆக்ஷன் படம் தானே? இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இந்த பசங்க சிரிக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேற என் ஆள்கிட்ட பயங்கரமான ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறதா சொல்லிட்டேனா, அதான். ஆனா எடிட்டர் வெளியே வெயிட் பண்றாரு. நான் கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லி போங்கண்ணா. நான் சிடி. தோ. ஏய் சூப்பர்ரா. தூங்கி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் சப்மிஷன் வரல. இன்னைக்கு காலையில் தான் அவுட் எடுக்கவே முடிஞ்சது. அதான் ஃபோன் கூட பண்ணல, நேராக கொடுத்துடலான்னு. இப்போ சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணலாம்ல? அடிச்சிரு. ஒரு பென்ட்ரைவ் பேக்கப் மட்டும். 1 செக். என்னங்க? சூப்பர்ரா. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். எப்போ சப்மிஷன்? இன்னைக்கு ஈவினிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கார்த்தி, சாப்பிட்டியா? அவுட் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறியா? லைட்ஸ்லாம் என்னதான் கொடுக்க சொல்லியிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? கலக்கு கேஷவ். ஊட்டி விட்டுனா ஏ கேட்க. கேஷவ். அண்ணா. சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? இல்லண்ணா, 2 நாளா குளிக்கல, ட்ரெஸ்ஸும் மாத்தல, ஒரே கப்பு. குண்டா, சொல்லலாம். நம்ம தான் சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? பண்ணிடுறேண்ணா. ஆ? ம். அடுத்த ஒரு நிமிஷம். படம் நீ ஹீரோ, நான் பேசிக்கிறேன். நானே இதுல விடு படம். இத பாரு, இது சிடி சப்மிஷனுக்கு. ஆ. இது ஒரு காப்பி பென்ட்ரைவ். ஓகே. சரியா? ஆனந்தன் ஸ்டுடியோ தானே? சரிண்ணா. அதேதான். சிடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணணும். சரி, நான் கொடுத்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். நோண்டிட்டே இந்தா. ஆ. நான் வேற ஆக்டர் விஸ்வநாத்தை மீட் பண்ணோம். நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேண்ணா. பார்த்து பத்திரமா போ. மறக்காம கால் பண்ணும். நான் கண்டிப்பா கால் பண்றேண்ணா. பென்ட்ரைவ்ல இருக்கிறத சிஸ்டம்ல காப்பி பண்ணணும். ஓகே? ஓகேண்ணா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. கிளி ஆளு செம்ம சார்பு. நீ ஏமாத்த நினச்சினோ மாட்டிப்ப. 2 பஸ் அடிச்சன்னு வையா, 2 பஸ் அடிச்சுன்னு சொல்லிடு. வணக்கம் மைக்கே. தோஸ்து பேர் டில்லி. ஏய் வணக்கம். நானும் நேரில் உன் கையாண்ட வந்து இன்னொன்று வெயிட் பண்ணிருந்தேன். பார்த்துக்க நம்ம பையன். வரட்டா? வர மைக்கே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க? ஊரில் கொஞ்சம் பஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் அத்தை வீட்டில் கொஞ்சம் நகை. 4 செல்ஃபோன் அடிச்சிருக்கேண்ணே. நீ எந்த ஊர்? பொள்ளாச்சி பக்கத்தில் காதரத்தாம்பட்டிண்ணே. அங்கே என்ன ஐஃபோன் அடிச்சிருக்க போற? ஆமாம், என்ன ட்ரெஸ் இது? நீலாம் பிக் பாக்கெட் அடிக்க வேணாம். உன்னெல்லாம் போலீஸ்காரன் பார்த்தான் சும்மாவே தூக்கி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிருவான். யாரா சொன்னா பிக் பாக்கெட்னா இப்படி தான் இருக்கணும்னு? என்ன பாரு, என்னை பார்த்தா பிக் பாக்கெட் என்ன சொல்லுவான்? இல்லைண்ணே. அதான் மேட்ரு. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தான் பப்ளிக் உங்ககிட்ட வருவான். அப்போ தான் நீ அவன் பர்ஸுக்கிட்ட போக முடியும். இதோ வரான் பாரு குண்டை. அவங்ககிட்ட ஒரு பேக் இருக்கும், அதை அடிச்சுட்டு வந்து நீ ஷெட்டில் பாரு. இல்லைனா பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஊருக்கு போயிடு. ஓ
டைம் என்ன? யாரா நிக்கிறோம்? ஏய் பேக் தான். இந்த எடிட்டர் என்னடா சொன்னா? சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிட்டானாடா. வெறும் 5 ஷாட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். பஸ் இவரை எப்படி பிடிச்சிங்க? தெரிஞ்சவங்களை வச்சு பிடிச்சோங்க. ஓ, இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு அவரு. பண்ணுவார். பேமெண்ட்லாம் எப்படி? நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் கேளுங்களேன். சாரி பஸ். ஏன்டா அந்த குண்டன் தானே ஃபுட்டேஜ் தொலைச்சது? ம். எல்லாரும் டென்ஷனாக இருக்கும். அவன் மட்டும் ஜாலியாக பாட்டு கேட்டிருக்கான். அவன் பயப்பட்டானா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். இது அவன் ஃபோன் ஃபுல்லாக சாமி பாட்டு தான் இருக்கும். அவன் எப்பெல்லாம் பயப்படுறானோ அப்போல்லாம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஐயா குபரர். வாயா டைரக்டரை, படம்லாம் போட்டு பார்த்தியா? எப்படி வந்திருக்கு? தெரியாம தான் கேட்குறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுல உங்களெலாம் விளையாட்டா போச்சு இல்லை? ஒரு 4 பேர், ஒரு கேமரா, ஒரு கிளாப் போர்டு இருந்தா நீ எல்லாம் ஒரு டைரக்டர். இது பார், சீனிவாசன் சொன்னாங்கிறதுக்காக தான் இந்த படத்தில் நடிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். தெரியாம தான் கேட்குறேன். ஒரு 15 நிமிஷம் சினிமா, ஒரு 40 பேரை வச்சு சரியான நேரத்தில் உன்னால படம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4000 பேரை வச்சு எப்படி சமாளிக்க போற? இப்படி கையை கட்டிக்கிட்டா? இது பார், எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான். தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. உள்ள என்ன இருக்கு பாரு. பர்சனே சிடி பென்ட்ரைவ். பெட்ரு எல்லாத்தையும் உள்ளே போட்டு பர்ஸை மட்டும் எடுத்து வை. சரிண்ணே. எவ்வளோ இருக்கு? 2000 சில்ட்ரண்ணே. பர்ஸ் அடித்த உடனே பணத்தை எடுத்துகிட்டு பர்ஸை தூக்கி போட்டுருணும். நான் ஃபஸ்ட்டு அடித்த பர்ஸை இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுறா? அந்த 2000 ரூபா எடுத்துகிட்டு ரிச்சாக ஒரு ஷர்ட், சரிண்ணே. நல்ல காலேஜ் பையன் மாதிரி வாங்கி போட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த ஷர்ட்டில் பாரு. என்னடாச்சு? என்னடாச்சு? ஏய் சொல்கிறேன்டா. அண்ணா ஒன்றும். ம். ம். எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான். தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. டேய், எதுக்கு சிரிக்கிற? வெக்கமா இல்ல? ஓ, அந்த ஆள் என்ன தானே திட்டினா, உங்களை இல்லைல்ல. முதல்ல அந்த ஆள் சொன்ன மாதிரி வரீங்க, வேலைக்கு போங்கடா. ஏன் பின்னாடி வராதீங்க. எல்லாம் இந்த குண்டு நாள் தான்டா. ஏன்டா டேய்? பேசாம போடா. என்னடா? அவன் தான் பேக் அடிச்சது. யாரா? இந்த பின்னாடி நிக்கிறான்ல, அவன் தான் பேக் அடிச்சான். கன்ஃபார்மா சொல்றான், அவன் தானா? அண்ணே இருண்ணே, நல்லா தெளிவாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. இருங்க அண்ணே, எனக்கும் சினிமா தானே. எப்படியோ ஒன்று எடுக்க இங்கே தானே வந்தாகணும். அவன் தான் தெரிஞ்சிருச்சுல. இதான் யோசிப்போண்ணே. என்ன யோசினே? நல்லா இல்லைன்னா சொல்லுங்கண்ணே, போய் மாற்றிட்டு வந்துடுறேன். முதல்ல அதை போய் வாங்கிட்டு வா.
எத்தனை வண்டி அடிக்குது? இதை நம்மள்தா? இறங்கடா கீழே, இறங்குடா. எந்த ஏரியாடா நீங்க? வண்டி யாருதுரா? உன்னதான் கேட்குறேன், வண்டி யாருதுரா? சாவி கொடு. வண்டியை காணும் ஸ்டேஷனில் கம்பெனி கொடுத்த 4 நாளாவது பெரிய சாவி கேட்குற. ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ பாஸ், ஹலோ பாஸ். பாஸ் உங்களை தான், இங்கே வாங்க. உங்களை தான், இங்கே வாங்க. என்னம்மா என்ன ஏரியா விட்டு பிரச்சனை? ஏரியா வந்து வண்டி தூக்குறான் பாஸ். ஏய் தம்பி, எந்த ஏரியா? உங்கள் ஏரியா தானே? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? 4 வண்டி தூக்கானுங்கடா. ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்க ஏரியாலே வண்டி தூக்குறியா? சாவி கொடுறான்னு. கேட்கறது மேலே பதில் சொல்டா. சாவி கொடுறான்னு. டேய் தம்பி, இங்க கேட்டா இங்க பேசுறா, அதை விட்டு அங்க பேசிட்டு இருக்கா. சாவி கொடுக்க முடியுமா முடியாதா? இவ்வளோ தூரம் சொல்லுகிறோம், சாவியை கொடுன்னு அடிங். போடுப்பா, அந்த கல்தமட்டில ஒன்று போடு. பஸ் 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 டிவி ஷோ பஸ். கூல். அங்கே பாருங்க, கேமரா பாருங்க. சரிங்க 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 பஸ். அப்போ தான் டிவியில் நல்லா ரொம்ப தெரியுங்க. சூடாயிட்டாப்ல. டிவியில் வருமா? சரிங்க பஸ். ஹாய். சரிங்க, அங்கே பாருங்க டிவி ஷோ. ஹாய். ஸ்மைல். தேங்க்ஸ் பஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பஸ். ஓகே. சரி. அந்த வண்டி பாரு, அந்த வண்டி மடக்கு. கை கொடுங்க, கொடுங்க பாஸ். இந்தாங்க சாவி பிடிங்க. ஏன் இவ்வளோ சூடாகிறீங்க? வண்டி உங்களுக்கு தானே, அப்புறம் என்ன? சரி பஸ், பாய். வண்டி யாருதுண்ணே? தெரில. வண்டி எடு. ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்ற வரைக்கும் வண்டி எடுக்காத. நான் சொன்ன உடனே கார் ஸ்டார்ட் பண்ணு. ம். ஸ்டார்ட் பண்ணு. வாசல் அடிச்சிட்டானுங்கடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்றா. அவனுக்கு நம்ம கேப் ட்ரை பண்ண எதுவுமே கிடைக்கூடாது. திருச்சி ஓடுங்கடா. செத்தோண்டா. எட்டு டேய், நீ யாரா எனக்கு தெரியாது. இங்க இருக்கா பாரு குண்டா. இவங்கிட்ட தான் பேக் அடிச்சான். இவன் தான்டா. எவ்வளோ இருந்தது? 2000 சில்லறை. 2000 சில்லறை. இது பார், 3000 வாங்கிக்கோ. உன் கையில் இருக்கிற தூக்கி போட்டுரு. பணம், பொருள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பேக்ல இருக்கிற சிடி, பென்ட்ரைவ் அதை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ. உன் பேக் எடுத்ததே அதில் இருக்கிற பணத்துக்காக. உன் சிடி பென்ட்ரைவ்ல எனக்கு தேவையில்லை. தூக்கி போடு. இன்னும் 2 மணி நேரத்தில் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. ராத்திரிக்கு மேல நீ உயிரோட இல்ல, நானும் உயிரோட இல்ல. தூக்கி போடுறா. ஓ, அப்போ நீ இதெல்லாம் செத்துருவல்ல. அந்த சிடி பென்ட்ரைவ் இல்லாம நான் எப்போ செத்துறேன்டா.
இப்போ இது இல்லாம நீ சாவு. அந்த பேக் என் கை கிடைக்காம இது எவன் கைக்கும் போகாதடா. சாவு. ஏய், எங்கடா இருக்கீங்க? பெரம்பூர் டிப்போ பக்கத்துல இருக்கிற கேரேஜ் கொண்டே வாங்கடா. பசங்களை எல்லாம் தூக்கிட்டு வா. மச்சான் பெரிய பிரச்சனைடா. பெரம்பூர் டிப்போ பக்கத்தில் இருக்க கேரேஜ்க்கு ஒன்னே வா. ஹலோ, எல்லாம் எங்கடா இருக்கீங்க? மச்சான் அந்த பிக் பேக்கெட் பசங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. எல்லாம் வாங்கடா. மச்சான் நான் தான் நினைச்ச மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா. இந்த பெரம்பூர் டிப்போ பக்கத்துல இருக்கிற கராஜ்ல. அந்த டிப்போ பக்கத்துல. அங்கதான். உடனே வர சொல்லு. இப்போவே. ஹலோ, அடுத்த அரை கால் பண்ணாதரி. வெயிடின்றல. हरिवरासनं विश्वमोहनं हरिदधीश्वरं आराध्यपादुकं हरिविमर्दनं नित्यनर्तनं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणकीर्तनं भक्तमानसं भरणलोलुपं नर्तनालसम् भासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा हरिवरासनं विश्वमोहनं हरिवरासनं विश्व பாட்டுக்காரத விட்டு ஏதாவது பண்றா. போலீஸ் எஸ்கேப் ஆயிடு. சார் எல்லாம் சிக்கிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், எல்லாரையும் பிடிச்சிட்டேன். இங்கே பெரம்பூர் பிரிட்ஜு கிட்ட சார். நீங்கள் வண்டி அனுப்புங்க, எல்லாரும் தூக்கி போட்டு வந்துடுறேன். சார் 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 ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சார் 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 இந்த சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. யாரா நீ? இல்லை சார், நான் ஒரு டைரக்டர். மணிரத்னமா? இல்லை சார், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். எங்கள் ஃபுட்டேஜ் அவங்க அடிச்சிட்டாங்க சார். அதனால தான் சார் இந்த பிரச்சனை. அதுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வர அளவுக்கு பிரச்சனை பண்ணுவீங்களா? இல்லை சார், எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாம் இந்த பசங்க தான். போய் உட்கார்றா. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அக்யூஸ்ட்லாம் இல்லை சார். நீ அக்யூஸ்ட் இல்லை, நான் போலீஸ். போய் உட்கார்றா. என்ன சார்? சொல்கிறேன் இல்லை, போய் உட்கார்றா. இப்போ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த நாட் ஓகே ஷார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மேட்ச் பண்ணி காலையிலுக்குள்ளே சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாக் ஓவர் தான். சப் டு யூ. இல்லை, வாக் ஓவர் தான் ஃபைனல்னா நான் அவனுக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருப்பேன்.
நீங்கள் கொஞ்சம் அந்த நாட் ஓகே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்றா. ஓம் படம் கூட ஏதோ அவார்டு வாங்குச்சுல்ல? பெஸ்ட் ஆக்டர். ஓ, ஆக்டர் விஸ்வநாத் சார்ல. அந்த ஆள் ஃப்ரேமில் வந்தாலே அவார்டு கொடுத்துறானுங்களே. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ப்ளூ பஸ்க்கே அவார்டு கொடுத்தாங்கன்னா அது உங்கள் படமாக தாண்டா இருக்கும். ஆமாம், அவர்கிட்ட அவார்டு கொடுத்துட்டியா? இல்லைடா, அந்த ஆள் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரா. ஏதா பெருசாக பண்ணிட்டு போய் பார்க்கணும். அண்ணா, ஷார்ட் ரெடிண்ணா. ஓ ஓகே, நீ போ. டேய், முக்கியமான ஷாட்டு வந்து பாரு. ரோலிங் ஆக்ஷன். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிற விஷயம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். நேர்மையாக வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் அழிவே கிடையாது. அவனை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. என்ன முழிக்கிற? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கவரிமான் கதை தெரியுமா? காட். என்னப்பா, டேக் ஓகேவா? டேய், என்ன பண்ணுறோம்? ஷார்ட் போயிட்டு இருக்கடா. டேய், என்னாச்சு? தம்பி, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. டேய், நான் ஒரு ஆர்டிஸ்ட். 2000 ரூபாய் கொடுத்தா போலீஸாக நடிப்பேன், மிலிட்டரி ஆஃபீஸராக நடிப்பேன். நீ அக்யூஸ்ட் இல்லை, நான் போலீஸ். போய் உட்கார்றா. தேவையில்லாம. தம்பி, சொன்னா கேளு. அவன் பேர் மைக்கு. ஏரியாவில் பர்ஸு, ஃபோனு, காரு, பைக்கு எது திருட்டு போனாலும் அதில் அவனுக்கு பங்கு இருக்கும். ஆனால் அவன் பேர் வெளியே வராது. அவனுக்கு கீழே எப்பவும் 10 பேர் வேலை செய்வாங்க. அவனுங்க தான் அவனுக்கு பலம். எப்போவாவது பிரச்சனை லாக் ஆனா என்னை கூப்பிடுவான். இப்போ அவன் இங்கே வரணும். வர சொல்லு. அவனெல்லாம் பிடிக்கவும் முடியாது. ஒரு இதை செய்யறதுக்கு எவ்வளோ வாங்கினேன்? ஓ ஓ நான் என்னை சுற்றி இருக்கிற இந்த 10 பேர் எங்கள் ஒட்டுமொத்த சினிமா கனவு. இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணது வெறும் என் வரைக்கும் விட்டுரு. அவனெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சின்னா அவ்வளோதான். யோ, இது யார் நடிச்ச படம் தெரியுமா? ஆக்டர் விஸ்வநாத் நடிச்ச படம். நீ பேசுறியே, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற மைக்கிள், சைக்கிள் எல்லாருக்கும் ராட் அடிச்சிருவாங்க. நிஜ போலீஸ் தூக்க சொன்னதே அவன்தான். அவனை போய் கேள்ற. என்னடா பார்க்குறீங்க? ஷார்ட் ஃபிலிம் செலெக்ஷன் வச்சு அதில் தினேஷ்னு ஒரு பையன் வந்தான் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? எவ்வளோ ரத்தம் டாக்டர். என் ஃப்ரெண்டு டாக்டர், அடிபட்டுச்சு டாக்டர். ஓகேல? நல்லா இருந்துச்சு. இன்னும் பெட்டரா இல்லை, வேற எதனால பண்ணுறேன். I'll call you. ஆக்டர் விஸ்வநாத்தோட பையன். நீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலே எடுத்து வைக்கல. அந்த தினேஷ் பையனை நீ நடிகனாவே ஒத்துக்கல. அவங்க அப்பா 30 வருஷமா எவ்வளோ பெரிய நடிகை. அவர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சார் பார்த்தியா? வேஷதாரி புரியலையா? நடிகண்டா. ஏய், அந்த அவார்டு எங்க இருக்கு? எதுவுமே ஜெயிக்கல, எந்த அவார்டுமே வரலன்னு சொன்னேன்ல. எஸ் டேட், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம் எதுவுமே கிடைக்கல. என்ன ஆக்டர் இல்லைன்னு சொன்னால, அவனை டேரக்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் பெஸ்ட் ஆக்டர் என்னமோ நீங்கள் தானா? இதெல்லாம் பண்ணது நம்ம தான் அவனுக்கு தெரியுமா? அவன் உள்ள வரும்போது உன் மூஞ்சியை காட்டாத உள்ள போ. இல்லை டேட், அந்த தோத்து போன மூஞ்சியை நான் நீ இவ்வளோ பிரச்சனை கொடுத்த பிறகும் ஒரு அவார்டு வாங்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான். தோத்தது அவனா?
உள்ள போ. பாயா ஜெயிச்சிட்ட போல. உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்று என்கிட்ட இருந்தது, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நல்லா நடிச்சிங்க சார். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமாயா? என் பேனர்ல முதல் படம் உன் டைரக்ஷன்ல. கைகுடியா கைகுடியா கை கொடுங்க டைரக்டர். வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் அவியல் அவியல்.